ஆஃப் ஆல் சித்தார்த்தை வச்சு மிஸ் மேல க்ரஷ் அப்படின்னு ஒரு ஆல்பம் எடுக்கணும் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஆக்சுவலாக சித்தார்த் வந்து வேற ஒரு சாங்காக அப்ரோச் பண்ணியிருந்தோம். அது ஒரு பெட் பேஸ்டு சாங். அது பெட்டு தொட மாட்டேன், எனக்கு வேண்டாம் அந்த சாங்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டான். பயமா? ஓகே. அப்போது இன்னொரு சாங் கம்போஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி உட்காந்துட்டு ஹம் பண்ணி பாடிட்டு இருந்தோம். அதை நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலாக ஆக்ட் பண்ணுறதுக்காக தான் கூப்பிட்டுருந்தோம். ஓகே. அப்போது சரி பாடுறியா அப்படின்னு கேட்டேன். பாடிட்டான். உடனே இமீடியட்டாக இந்த இன்னொரு கான்செப்ட் ரெடி பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இவருக்காக ஒரு தனி கான்செப்ட் ரெடி பண்ணி நீங்கள் பண்ணீங்க. ஓகே. ஸோ இப்போ இவரை பாட வைக்கலன்னா யாரை பாட வச்சிருப்பீங்க? வேற யாராவது மைண்டில் இருந்திருப்பாங்க? இல்லை சான்ஸே இல்லை. ஆக்சுவலாக இந்த கான்செப்ட் கிரியேட் பண்ணதே வந்து சித்தார்த்துக்காக தான். அப்படியா? ஆமாம், அது ஒரு கிட் பேஸ்டாக இருக்கட்டும் அப்படின்னு. ஓகே. ஏன்னா அவர் வந்து 5 லாங்குவேஜஸில் பாடியிருக்காரு. அது சாதாரணமான விஷயம் இல்லை, பயங்கரம். எப்படிங்க அதை எப்படி ட்ரெயின் பண்ணீங்க? இல்லை, அவன் வந்து கற்பூரம் மாதிரி. இல்லை சித்தார்த் தெனாவட்ட உட்காந்துருக்காப்ல பாருங்க சார். என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே பாடிடுவான். அப்படியா? ஆமாம். ஏதோ ஒன்று சொல்லுங்க, இப்போ செய்கிறாரான்னு பார்ப்போம். பாடலாமா? ரெடியா? சரி, இது ரெக்கார்டிங் ஸ்டூடியோ மாதிரி. ஓகே, நான் லீட் மட்டும் கொடுக்குறேன். ஸ்கூலில் ஆன்சர் நீங்கள் பண்ணணும். ஓகே. ஸ்கூலில் சிரிச்சு ரசிச்சோமே, ஸ்கூலில் படிச்சு கிழிச்சோமே, ஸ்கூலில் அடிச்சு பிடிச்சோமே, ஸ்கூலில் லாஸ்ட் பெஞ்சை தேய்ச்சோமே. நெக்ஸ்ட் லைன். டீச்சருக்கு மட்டும்தானே ஃபர்ஸ்ட் பெஞ்சு நல்ல புள்ள, டிஸ்டன்ஸ் எங்க கிட்ட எப்பவுமே வந்ததில்ல. ஓகே, இந்த டீச்சருக்கு மட்டும்தான் இருக்குல்ல. இன்னும் நான் சொல்லி கொடுத்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே டீச்சருக்கு மட்டும்தானே அந்த மாதிரி எக்ஸ்பிரஷனோட பாருங்க. டீச்சருக்கு மட்டும்தானே ஃபர்ஸ்ட் பெஞ்சு நல்ல புள்ள, டிஸ்டன்ஸ் எங்க கிட்ட எப்பவுமே வந்ததில்ல. ஓகே, இது தமிழ். ஹிந்தி ஞாபகம் இருக்கா? அங்கிளுக்கு மறந்துச்சு ஹிந்தியில். ஸ்கூல் மே हम हंसते हंसते खेले, स्कूल में हम तोड़े रे मजे में, स्कूल में हम पढ़ते रे मजे में. So it's like that. என்ன சொல்றோமோ நீங்க சொல்லுங்க. அவங்க அப்பா அம்மா பேச்ச கேட்பானான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. உங்க பேச்சு இப்படி கேக்குறானே. பரவாயில்லை, டக்குன்னு நீங்க சொன்ன மாதிரி எடுத்துட்டாங்க. அதோட ஸ்பாட்ல வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தான். ஷூட் ஸ்பாட்ல ஸ்ரீதர் மாஸ்டருக்கு நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்ல கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. என்னோட டீம் எல்லாருக்குமே இந்த டைம் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோட ஆடியோ கிரெடிட்ஸ் எல்லாமே நான் அப்புறமா படிக்கிறேன். ஸ்டேஜில் எல்லாரும் யாரெல்லாம் எனக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்தவங்க அந்த லிஸ்ட்லாம் படிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. லாஸ்ட்டில் ஒரு டைம் கிடச்சிச்சுன்னா நான் ஒன்று கண்டிப்பாக. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆல்பம் ஒன்று பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சித்தார்த் வச்சு எடுப்பீங்களா? டெஃபினட்டாக. அடுத்து ஒரு 3 சாங் பாடி ரெடியாக இருக்கு. ஐயோ, ஆமாம். இல்லை சித்தார்த், அப்புறம் ஒரு சிலம்பம் சாங் பண்ணு. கான்செப்ட் சொல்லிட்டீங்களே. சிலம்பமா? சிலம்பம். ஆஹா. அது ஆக்சுவலாக சிலம்பம் வந்து நேஷனல் வின் பண்ணிட்டு வந்த உடனே அப்பவே ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணி உடனே எடுத்து வச்சிட்டீங்களா? ரெடியா இருக்கு. அடுத்த லான்ச் அதானா? ஆமா. வேற என்னென்னலாம் வச்சிருக்கீங்க லிஸ்ட்ல? படம் வேற நடிக்கிறாராமே. ஆமா, கேள்விக்கு விட்டேன். சித்தார்த்தோட பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க. கண்டிப்பா, அதுக்கு தான் வெயிட்டிங் எப்படி பண்ணியிருக்காருன்னு பார்க்கறதுக்கு. ஓகே சார், ஸோ மிஸ் மேலே க்ரஷ்னு வச்சிருக்கீங்க. உங்களுக்கு என்ன ஸ்கூல் படிக்கும்போது எந்த மிஸ் மேலே? எனக்கு சயின்ஸ் மிஸ். சயின்ஸ் மிஸ். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. சூப்பர் சார், ஐ லைக் யுவர் ஃப்ராங்க்னஸ். தேங்க் யூ ஸோ மச். நான் அடுத்த பேர் கூட நாங்கள் பேசணும்னு வச்சிருக்கோம். தேங்க்யூ சார். நீங்க 2 பேரும் ஒரு ரைட் ஐ லெஃப்ட் ஐ மாதிரி இல்லையா? சூப்பர். நீங்களும் அவரோட நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம சித்தார்த்தோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் சாரி, டேடி வந்து ஒரு ஷூட் இருக்கிறதுனால அவரால் இங்கே வர முடியல. பட் கண்டிப்பாக இதெல்லாம் என்னோட ப்ரெசன்ஸ் இருந்து என்னெல்லாம் சொல்லணுமோன்னு சொல்லியிருக்காரு. நான் கண்டிப்பாக அதை பதிவு பண்ணுறேன். சித்தார்த் வந்து ஆக்சுவலி ரொம்ப வருஷமாக எங்களோட ஸ்டூடெண்ட். அப்படியா? ஆமாம். ஓ சூப்பர். ஸோ நமக்கு தெரியும்ல, ஒரு ஹீரோயிக் ஃபேஸ் இருக்கும். இவ்வளோ ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் நமக்கு தெரியும் இந்த ஃபேஸ் இருக்கும். கண்டிப்பா. அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் அவன். நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. லைக் நம்ம சொல்றது அவனுக்கு வந்து செகண்ட் டைம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அதான் அவர் சொன்னார், கற்பூரம் மாதிரி அப்படியே பார்த்திப்பான். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம என்ன சொல்றோமோ அந்த செகண்டே அவன் எடுத்துப்பான். அடுத்தது அவன் சொன்னா கூட லைட்டா நான் பண்ற மாஸ்டர் சாங் போடுங்க, நான் அதை ஹெவியா பாத்துக்கிறேன் அப்படின்னுடுவான். ஸோ எப்படி சொல்றதுன்னா,
ஒன் டைம் நம்ம விஜய் தளபதிக்கெல்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒன் டேக் ஹீரோ, ஒன் டைம் ஹீரோ அவர். அப்படியா? ஆமா. ஓஹோ, அப்ப டான்ஸ் ஆக்டிங் ஒரு பக்கம் இருக்கட்டும், டான்ஸுமே நல்லா டக்கு டக்குன்னு ஆடிடுவான். சூப்பரா ஆடிடுவான். அது எப்படின்னா டாடி வந்துட்டு கொரியோலாம் பண்ணும்போது உட்கார வச்சு ஒரு மூமெண்ட் பண்ணும்போது ஒன்று சொல்லுவார், இந்த இடத்துல வந்து ஃபேஸ் எப்படி வச்சுக்கோ, இந்த இடத்துல வந்து கேமராக்கு தான் வச்சுக்கணும் நீ அப்படின்னா, கரெக்டாக அந்த டேக்குன்னும் போது அந்த இடம் உனக்கு கேமரால தான் இருக்கும் ஃபேஸ். நம்ம குழந்தைங்கலாம் பயப்படும் பார்த்தீங்களா, அதெல்லாம் அவன் கிட்ட கிடையாது. அப்படியா? அந்த டேக்கப்போ நீ கேமரா பார்த்து இது பண்ணணும்டா, இவனை பார்த்து இது பண்ணணும்னா அது பெர்ஃபெக்டாக இருக்கும் அவன் கிட்ட. ஓ அப்படியா? எதுவும் திட்டுலாம் வாங்கலையா நீ அவங்க கிட்ட? இல்லை. அக்கா ஜாலியாக இருந்தாங்களா? ஆமாம். மாஸ்டர் ரொம்ப ஜாலி. ரொம்ப ஜாலி. சூப்பர். ஓகே, ஸோ இவரை வந்து டான்ஸ் ஆட வைக்கலாம், ஆக்டிங் பண்ண வைக்கலாம், என்ன வேணா பண்ண வைக்கலாம். ஆமாம், சூப்பர். ஆல் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலம்ப சுத்துறான், எல்லாமே அவனுக்கு. அடுத்த ஆல்பம் நீங்க தான் கொரியோவா? எதுல? அடுத்த ஆல்பம் ஏதோ ரெடியா இருக்கு. கண்டிப்பா அதெல்லாம். சூப்பர். ஓகே, தேங்க்யூ. ஸோ இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் பேச போறோம். தேங்க்யூ ஸோ மச். ஸ்ரீதர் மாஸ்டர் இந்த இடத்துல மிஸ் பண்றேன். அவர் இருந்திருந்தா எந்த மிஸ் மேல கிரஷன் கேட்டிருப்பேன். தேங்க்யூமா. தேங்க்யூ. சூப்பர். இப்படி ஒரு யங் கிட்ட பயங்கரமா என்கரேஜ் பண்ணி ஒரு சூப்பரான ஆல்பம் எடுத்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் நடத்திங்கன்னா ஃபுல் கிரெடிட்ஸ் உங்க 2 பேருக்கு தான். கண்டிப்பா. செம்ம. ஃபர்ஸ்ட் வந்து சித்தார்த் வந்து எவ்வளோ சேட்டையான பையன்? நாட்டியா எப்படி? சேட்டையே பண்ண மாட்டான் சார். இதெல்லாம் அநியாயம் சார். கொஞ்சம் சேட்டை, அதிக சமத்து. அப்படியா? அதிக சமத்தா? ஏன்னா ஒருத்தர் சொல்ல பேச்சு கேட்குறாரு அப்படின்னும் போதே தெரியுது அவருடைய கான்சென்ட்ரேஷன் எந்த லெவலில் இருக்கு. கண்டிப்பா இல்லை, அவர் சொல்கிறது தான் நாங்கள் கேட்குறோம். நீ தான் சொல்லி தருவியா அப்பா அம்மாக்கு? ஆமாம். அப்போ அவங்க ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. அவங்க 2 பேரும் சேட்டை பண்ணுவாங்களா? ஆமாம். நீ என்ன சொல்லுவ அப்போ? ஏதாச்சும் ஒன்று சொல்லுவேன். திட்டுவியா அவங்கள? இல்லை, திட்ட மாட்டல. குட் பாய். ஓகே, ஸோ இவருக்குள்ள இந்த நடிப்பு இருக்கு, இவருக்கு இதெல்லாம் பண்ண வரும், நீங்க எப்போ கண்டுபிடிச்சிங்க? அவர் ஒரு 1.5 வயசு இருக்கையில நடக்க ஆரம்பிக்கையில நடக்கல, டான்ஸ் தான் பண்ணார். ஆஹா, வயிற்றுலேயே ஆட ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால அதுக்கு முன்னாடி நீங்க யாரா டான்ஸரா? எனக்கு டவுட்டா இருக்கு. இந்த பிறவில இல்ல, இனிமே வேணா இருக்கு. எப்படி அப்ப பையன் எப்படி ஆடுறாப்ல? நான் சொல்றேன், அம்மா ஆடுமா? ஆஹா, இன்னைக்கு இல்ல மேம், இப்பதான். இல்லைங்க பையன் குழந்தை போய் சொல்லாதுங்க. அம்மா ஆடுவாங்க இல்லையா? சித்தார்த்துக்காக அம்மா கத்துக்கிட்டாங்க. ஓ, சித்தார்த் கூட டிராவல் பண்றதுனால. சரி, அப்ப இன்னைக்கு அம்மாவும் பையனும் சேர்ந்து ஆடுறத பாக்குறோம். என்ன சார்? கண்டிப்பா. அப்புறம் நம்ம கத்துக்கிறோம் சார். சித்தார்த் சொன்னா அவங்க அம்மா ஆடுவாங்க. அப்படியா? சூப்பரா பாட வச்சிருவோம் அம்மாவை. வச்சிருவோம். பையன் எல்லாத்துக்கும் ரெடி. ஓகே, ஸோ அவர் ஆக்டிங்லாம் வரும் அப்படின்றது உங்களுக்கு பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருந்திருக்கு இல்லையா? ஆமாம். அண்ட் தைரியமாக நான் ஒரு ஆல்பம் பண்ணிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க. அப்போது அவர் சூப்பராக பண்ணிட்டாரு, எல்லார் பேச்சும் கேட்டு, மற்ற குழந்தைங்க மாதிரி ரொம்ப நாட்டியாக இல்லாமல் எல்லார் பேச்சும் கேட்டாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. மற்ற லாங்குவேஜில் அவர் இவ்வளோ குயிக்காக பிக்கப் பண்ணுவாங்க. அது எப்படி சார் ட்ரெயின் பண்ணீங்களா தனியாக? இல்லை, தமிழ் மட்டும் தான் அவருக்கு லேட் ஆச்சு. பாக்கி லாங்குவேஜ்லாம் ஒவ்வொரு லாங்குவேஜும் ஒவ்வொரு நாளில் படிட்டார். அப்படியா? ஆமாம். எப்படி சார் இப்படி ஒரு அதிசயமாக இருக்கே? தமிழ் மட்டும் மேஜிக்கடா? சூப்பர் தானி, சூப்பர். ஓகே, ஸோ ஈஸியாக பண்ணிட்டீங்க. இப்போ ஆல்பம் வந்துடுச்சு, சூப்பராக பார்த்தாச்சு. நீங்கள் பார்த்துட்டு என்ன ஃபீல் பண்ணீங்க? இல்லை, நாங்கள் எப்படி நினச்சோமோ அது வந்துருச்சு. ஹாப்பி? ஆமாம். சூப்பர். இன்னும் லைனப்பாக நிறைய ஆல்பம்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம். அவருக்கு பிளான் பண்ணி இன்னும் சிலம்பம் சுற்றினாரு, மியூசிக் வாசிக்கிறாரு. வேறு என்னெல்லாம் கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க குழந்தைக்கு? நீ சொல்கிறியா? டான்ஸ், சிலம்பம், ட்ரம்ஸ், ஆர்ச்சன். ஓகே, பாட்டு பாடுறது கற்றுக்காமலே வந்துடுச்சு அது? ஆமாம். சூப்பர், செம்ம சார். ஆக்சுவலி இந்த வயசுலேருந்தே இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணால் இட்ஸ் வெரி குட். மற்றவங்களுக்கும் ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். மற்ற பேரண்ட்ஸும் உங்கள் குழந்தைங்களை வந்து நல்ல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் விட்டு இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணணுன்னு. சூப்பர். பேரண்ட்ஸுக்கு ஃபஸ்ட் நல்ல கைத்தட்டல் கொடுத்துடணும். ஏன்னா இந்த யங் ஏஜில் இப்படி ஒரு டேலண்ட்டை உருவாக்கியிருக்காங்கன்னா சூப்பர். ஆனால் மேம் உங்களை ஆடாமல் நான் விட மாட்டேன் மேம். நீங்கள் ஆடி ஆகணும் மேம். ஓகே, தேங்க்யூ சார். வேறு ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா? இல்லை, அவர் கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்லுவேன். நீங்கள் கேளுங்க சார். அப்பா அம்மா கிட்ட என்ன கேட்கணும்? ஏதோ கேட்கணும்னு நினச்சிங்களே, மறந்துட்டியா? என்ன நல்ல யோசி. வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அம்மா டான்ஸ் ஆடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. வேற ஏதாவது பண்ண வைக்கலாமா அப்பா அம்மாவை? அப்பா பாட்டு பாடுவாங்க. ஆஹா, அப்பா பாட அம்மா ஆட. வா, வாட் அ காம்பினேஷன் சார். ப்ளீஸ் இப்போ பாடுங்க சார் எங்களுக்காக. சார் ப்ளீஸ் சார். குழந்தை சொன்னால் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்க இல்லையா?
இசைமழையில் நனைய நீங்கள் தயாரா? எனக்கு பதிலா சித்தார்த்தே பாடுவார் சார். நாங்க அதை கேட்க தான் போறோம் சார். நீங்க இப்ப பாடணும் சார். நீங்க தான் பாடணும். இல்ல நீங்களே பாடிருங்கப்பா. நீங்களே பாடு. என்ன சார்? நமக்குள்ள போட்டி வேண்டாம். நீங்க தான் பாடணும். அப்பாவை பாட வைக்கலாம் வேணாமாங்க? சொல்லுங்க தேவா சார், நீங்க தான் சார் சொல்லணும். ப்ளீஸ் ஒரு லைன். இல்லை மேடம், எனக்கு பாட்டெல்லாம் வராது. சாருக்கு வேர்த்திருச்சு அதுக்குள்ளேயும். என்ன சார், அப்போ பையனையும் பாட வச்சிருவோமா? சரி, ஓகே, தேங்க்யூ. நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம் ஃபார் தி பேரண்ட்ஸ். சத்யா மேம் அண்ட் கரிகாலன் சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. குழந்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும் அல்லது நடிகர் தினம் சிவாஜி அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே குழந்தை பருவத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு அடைந்தவர்கள். அந்த வகையில் என்னுடைய மண்ணின் மைந்தன் அருமை பிள்ளை சித்தார்த்தோட நிகழ்வு இன்றைக்கி தமிழின் அடையாளமாக இருக்கக்கூடிய கவிஞர் வைரமுத்து உள்ளிட்ட எளிமையின் இலக்கணம் அருமை சோதர் ஐயா தேவா சார் உள்ளிட்ட எல்லோரும் இங்கே பார்க்கிற பொழுது ரொம்ப மகிழ்ச்சி. புதுக்கோட்டை என்பது கலைக்கு மட்டுமல்ல, அரசியலுக்கும். இந்த இதன் அன்பு தம்பி சூர்யா வெற்றி கொண்டான்னு பார்க்குறேன். இன்றைக்கி நகைச்சுவை என்ன? இன்றைக்கி நகைச்சுவையுடைய பிதாமகன் அரசியல் உலகத்தில் வெற்றி கொண்டான், மிகப்பெரிய. ஸோ அதுப்பேற்பட்ட மனிதர்களையெல்லாம் அடையாளம் காட்டிய ஊர் தமிழ்நாட்டினுடைய 2 சூப்பர் ஸ்டார்ஸ். முதல் பிரிக்கப்படாத திருச்சி மாவட்ட பாகவதராக இருக்கட்டும், சின்னப்பா இருக்கட்டும், 2 சூப்பர் ஸ்டாரையும் தந்தது எங்களது பூமி என்று சொல்கிற பொழுது எனக்கு ஒரு பெருமையான விஷயம். நான் தம்பியோட வீட்டுக்கு போகிற பொழுது அதையெல்லாம் தாண்டி இங்கே ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு என்பது ஒரு தாய் மாமன் தாயாகவும் இருந்து 2 பிள்ளைகளை வளர்க்கிறாப்பில் பொழுது இந்த கரிகாலன் கற்பையா 2 அற்புதமான சகோதரர்களுடைய உணர்வை இந்த தாய் மாமன் அவருக்கு கொடுக்கக்கூடிய, அந்த ரத்தனம் சாருக்கு கொடுக்கக்கூடிய, எங்கே போனால் மாமா. ஸோ அதெல்லாம் நான் நிறைய நிகழ்வுகள் சொல்வேன். நிறைய ஒவ்வொருவர் மனிதனை பார்க்கிற பொழுது ஒவ்வொருவரும் நடமாடும் புத்தகம். அவர்களிடமிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படிதான். அந்த வகையில் கரிகாலன் வீட்டுக்கு போகிற பொழுது அந்த பிள்ளையை பார்த்தேன். மலைக்கல்லன் எம்ஜிஆர் மாதிரி ஒரு சின்ன பையன், மினியேச்சர். யார் அதுனா ஸ்டக் இது இப்படி ஆடுவான், இவரோட கலை உணர்வு இருக்குது, பாடுவான் ஆடுவான், எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டாக பார்த்த உடனே தம்பி மலைக்கல்லன் எம்ஜிஆர் மாதிரி இருக்கு பாப்பண்ணா. ஆமாண்ணே, அவன் கலையில் இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ கற்றுருக்கான் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா மலைக்கல்லன் எம்ஜிஆரோட அம்மா பேர் சத்யா. சரி, இதெல்லாம் ஒரு கோஇன்சிடென்ட். ஸோ கரிகாலன் 2 அடி பின்னல் எடுத்தாலும் கூட சித்தார்த்தனுடைய கரம் பிடித்த அவருடைய அற்புத தாய் எனது அன்பு தங்கை சத்யா இந்த மகனை உச்சத்தில் உயர்த்தி காட்டாமல் ஓய மாட்டார்கள். அந்த வகையில் நல்ல அற்புதமான, அதனால தான் பாருங்கள் எனது மகன் சாண்டி மாஸ் கூட ஓடி வந்திருக்கான் பாருங்கள். நல்ல இதயங்கள். எங்கள் மண்ணினுடைய மைந்தர் கருணாஸ் அவர்கள் எதிர்காலத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், எதிர்காலத்தில் சட்டமன்ற உறுப்பினர். ஐயா முன்னாள் இணைவேந்தர் சுப்பையா ஐயா வந்திருக்காங்க. எனது அருமை சோதரி எளிமையின் இலக்கணம் இளவரசு ஐயா வந்திருக்காங்க. அன்பு தம்பி சங்கர் வந்திருக்கான். பெரிய நிகழ்ச்சியான விஷயம். ஆமாம், இங்கே வந்து பார்த்தா ஜாதி மதங்களுக்கெல்லாம் தாண்டி இந்து முன்னணியிலேருந்து சாமி வந்து உட்காந்துருக்காரு. அட்டா, ஒரு கரிகாலனுடைய சேமிப்பை பாருங்கள். ரொம்ப அற்புதமான நிகழ்வு. இந்த குழந்தையை கொண்டாடுவதற்காக நீங்கள்லாம் வந்திருப்பது என்பது தனிப்பட்ட முறையில் இந்த குழந்தையினுடைய பெரியப்பாவாக நானே ஒரு பொறுப்பெடுத்துக்கிட்டு உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல ஒரு பெருமையாக நினைக்கிறேன். ஒரு விஷயம், அடுத்த தலைமை இந்த நிகழ்வின் மூலமாக சரி கரிகாலன் இதன் மூலமாக என்ன சொல்ல வர்றார் நாட்டுக்கு, அது ஒரு கேள்வி வரும்ல. ஒன்றும் இல்லை, குழந்தைகளை பெற்பது முக்கியம் இல்லை. சமீபத்தில் ஒரு நிகழ்வுக்காக போயிருந்தேன் திருப்பூருடைய அடையாளம் பப்பீஸ் மிஸ்டர் சக்திவேல். அவர் என்னோடு ஒரு நேரத்தை ஒதுக்கி என் கூட ட்ராவல் பண்ண ஆசைப்பட்டாங்க. ஒரு 3 மணி நேரம் அவர் தனிமையோடு இருந்த பொழுது 15,000 பேருக்கு ஓனரு பப்பீஸ் மிஸ்டர் சக்திவேல். அவர் திருப்பூருடைய அடையாளம் அவர் தான். அவர் சொன்னார், இப்படி எனக்கு உரிமை கொடுத்த உடனே பேச்சு போயிட்டே இருந்த பொழுது, இவ்வளவு தொழிலாளர்கள் இவ்வளவு தொழில் வச்சுருக்கிறீங்க, ஏன் ஒரே ஒரு குழந்தையோடு நிறுத்திட்டீங்கன்னு கேட்டேன். குழந்தை பெக்கிறது ரொம்ப ஈஸி, அதை வளர்க்குறது பெரிய டாஸ்க். குழந்தை எதிர்காலத்தில் வளர்த்து இந்த சமுதாயத்துக்கு சரியான பிள்ளையாக கொடுப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது குழந்தை. ஸோ அந்த வகையில் இந்த கரிகாலன் சத்யா இந்த தம்பதியர்களிடம் நான் பார்ப்பது, இவ்வளவு பரபரப்பாக இருக்கக்கூடியவர்கள் இப்படி குழந்தையை வளர்ப்பாங்க நேரடி கட்டுப்பாட்டில் அந்த குழந்தைய அப்படியே. ஸோ அந்த வகையில் சித்தார்த்த இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குழந்தை. சரீரம் சாரீரம் 2 இருக்குது. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் சொல்லிக்கிட்டே இருக்கமே, என்ன அது எதை கொடுக்கும்? புத்தகத்தை பார்த்தோம், படித்தோம், மனப்பாடம் பண்ணோம், தேர்வு எழுதும், வெற்றி பெற்றோம், அதல்ல. செல்ஃப் கான்ஃபிடென்ட். இந்த சமுதாயம் எந்த நேரத்திலும் எது வேணாலும் செய்யும்.
அதிலிருந்து தன்னுடைய என்ன சொல்கிறது, உடம்புக்கு மட்டும் இம்யூனிட்டி பவர் பத்தாது, மனசுக்கு வேணும், தோல்வி தாங்குற சக்தி வேணும். முத்தமிழர் டாக்டர் கலைஞர் தோல்விகளை தாண்டி 96 வயசு வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த சமுதாயத்தில் நிகழ்காலத்தில் நிறைய பேர் அடையாளமாக இருக்காங்க. ஸோ அந்த வகையில் சரீரம் என்பது உடம்பு, சாரீரம் என்பது குரல். எவன் ஒருவன் தனது உடம்பையும் தனது குரலையும் காதலிக்கிறானோ அவன் இந்த சமுதாயத்தால் கெடுக்கவே முடியாது அந்த பிள்ளைய. அந்த வகையில் இவன் அற்புதமாக பாடுறான். 5 மொழி, அது சாதாரண விஷயம் கிடையாது. அவனிடம் ஒரு ஞானம் இருக்கிறது. இந்த ஞானத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொடுப்பதற்கான வல்லமை இந்த குடும்பத்தில் இருந்திருக்கு. அவனை அடையாளப்படுத்தி அந்த குழந்தைய அடுத்த கட்டத்துக்கு அனுப்பிப்பாங்க. தனிப்பட்ட முறையில் இந்த பிள்ளை அடுத்து அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த சூழலை பொறுத்து நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடுவான். வந்து வாழ்த்திய அத்தனை இதயங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வில் உங்களோடு ஒருவனாக நானும் கலந்து கொண்டுவதில் எனக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. அதாவது இதில் எனக்கு ஒரு சின்ன கிரெடிட் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த இடத்துக்கு வந்தவுடனே என்னுடைய பழைய கால வாழ்க்கை தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரங்கங்களில் இது முதன்மையான அரங்கம். இந்த அரங்கத்தில் ஒரு பாடகனாக, நான் ஒரு மேடை பாடகனாக இந்த சென்னையில் என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது இதுக்குள்ளே பாடுறதுங்கிறது மிகப்பெரிய கனவு. அவ்வளோ ஈஸியாக வர முடியாது, சபாக்காரங்களும் அவ்வளோ ஈஸியாக புக் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதுக்குள்ளே போராடி இதே அரங்கத்தில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட இசை நிகழ்ச்சிகளை நடத்திய பல பேரில் நானும் ஒருவன். அதே தருணத்தில் என் மனைவி கிரேஸ் வந்திருக்காங்க. இதே மேடையில் தான் பிப்ரவரி 14ஆம் தேதி இதே மேடையில் தான் ஒரு இசை நிகழ்ச்சியினுடைய இன்டர்வல் டயத்தில் தான் எங்களுடைய ரிசப்ஷனே இந்த மேடையில் தான் நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் இதே இப்போ தேவாண்ணன் வந்தார். தேவாண்ணன் என்னுடைய கச்சேரிக்கு தலைமையேற்று இங்கே ஒரு நிகழ்ச்சி நான் பண்ணேன். அதில் அவர் இப்போ அந்த கருத்துக்களை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார். அவருடைய தம்பி சபேசு, முரளி, சம்பத்து, சிவா எல்லாருமே அதில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ ஆக ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த அரங்கத்தில் ஒரு 6 வயசு குழந்தை ஒரு அற்புதமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு திறமையோடு, அதுவும் தாய்மொழியாம் தமிழ் மொழியில் பாடுறதுங்கிறத தாண்டி இந்த வயசில் இத்தனை மொழிகள் அவர் பாடினது எல்லாருக்கும் வியப்பூட்டுது. அதை தாண்டி அவருடைய நடனம், அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். இதில் எதுவும் மிகைப்படுத்தி பேச வேண்டிய அவசியமோ நிர்பந்தமோ இல்லை. ஆனால் இதில் என்ன எனக்கு ஒரு கிரெடிட்னா, இந்த பையனை பார்த்து இவனுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, இவனை ஏதோ ஒரு ரூபத்தில் இதுக்குள்ளே கொண்டுக்கிட்டு வரலான்னு அவங்க அப்பா ஆத்தாளுக்கு முன்னாடி யோசித்தவனா. அதை அவங்க இல்லைன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் தான் அவனை முத ஆட வச்சேன். இன்னும் அந்த பாட்டு வரல, வரும், லேட்டாக தான் வரும், கொஞ்சம் லேட்டாக ஆகும் அது. ஆனால் அது வரும். அந்த பாட்டு வரும்போது அதில் இவ்வளோ நேரம்லாம் ஆடி இருக்க மாட்டான், ஒரு குறிப்பிட்ட நிமிடங்கள் தான் அதில் ஆடியிருப்பான். ஆனால் நிச்சயமாக அந்த பாட்டும் சரி, அந்த நடனமும் சரி, அது நிச்சயமாக பேசப்படும் நான் நம்புகிறேன். அதே தருணத்தில் இவனை ஆட வச்ச அந்த மாஸ்டரை அவருடைய தாய்க்கு அறிமுகப்படுத்தினது நான் தான். அதே மாதிரி அந்த மாஸ்டரை என்னுடைய ஆல்பத்தில் முதல் அவரை கோரியோகிராஃபராக இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு பாக்கியமும் கடவுள் எனக்கு தான் கொடுத்தான். ஆக இந்த இடம், இந்த ஆட்கள் எல்லாருமே மிக மிக ராசியானவர்கள், ஒரு இறைவனால் ஆசிரிக்கப்பட்டவர்களாகத்தான் நான் கருதுகிறேன். ஆகவே இந்த திறமையை மேலும் மேலும் வளர்த்து நிச்சயமாக இறைவனுடைய அருளில் என் பிள்ளை நன்றி நன்றி நன்றி, இந்த மலர்களைப் போல அனைவருக்கும் பிடித்தவனாக இவன் உணரப்பட வேண்டும் அப்படிங்கிற எல்லாம் அல்ல என்னுடைய தெய்வம் தெய்வ திருமகன் பசும்பொன்னாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். ஏன்னா இந்த சின்ன வயசில் இவ்வளவு பெரிய அரங்கம், இவ்வளவு பெரிய ஆடியன்ஸ் மத்தியில், இவ்வளவு பெரியவர்கள் மத்தியில், இவ்வளவு கலைத்துறையை சார்ந்த அத்தனை ஜாம்பவான்கள் மத்தியில் ஒரு கைத்தட்டல் கிடச்சி ஒரு மேடை கிடைக்கிறது மிகப்பெரிய கஷ்டம். முதல்ல அந்த குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல், அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுங்க. 5 லாங்குவேஜ். ஆனால் அவன் டான்ஸ் ஆடினா நான் பார்த்தேன், எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. அவன் டான்ஸ் எண்டில் ஒரு மேட்ரு சொன்ன, அதை நீங்கள் இப்போ கவனிச்சிருக்க மாட்டீங்க. இன்னைக்கு இந்த ஸ்ரீதர் மாஸ்டர் வல்லைங்கிறத எவ்வளவு நூதனமாக ஒரு வார்த்தையை போட்டான் பார்த்தீங்களா? மாஸ்டரை கூப்பிடுங்க, மாஸ்டர் கூப்பிடுங்கன்னாங்க. கடைசியில் பார்த்தா நான் ஆடினாலே மாஸ்டர் ஆடின மாதிரி தான் அப்படின்னு முடிச்சு விட்டான் பாருங்க.
அங்கே பார்த்தேன் அவனுடையத. எங்கே குட்டி சித்தார்த்துங்க உள்ளே போயிட்டானா விட்டுங்க. சரி மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய ஆல்பம் பண்ணணும். ஏன்னா எனக்கும் சின்ன வயசில் மிஸ் மேலே நிறைய க்ரஷஸ்லாம் இருந்திருக்கு. இப்போ வரையும் அந்த க்ரஷ் இருக்குது, மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். அதாவது ஒரு மரியாதை நிமித்தமான க்ரஷ் அப்படி சொல்ல வர்றேன். கீ டக்குன்னு சிரிச்சிடக்கூடாது. பிகாஸ் ஐ எம் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதனால் அந்த விதத்தில் சொன்னேன். உன் வயசுல எல்லாம் நான் எத்தனை ஆல்பம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? என் ஃபோட்டோவெல்லாம் எடுத்து ஒட்டியிருக்கேன் நோட்டில். நிறைய ஆல்பம் பண்ணியிருக்கேன். புரிஞ்சிருச்சுன்னா ஓகே, தேங்க்யூ. இந்த குழந்தை இன்னும் பெரிய பெரிய நிகழ்வுகள் இன்னும் எதிர்காலம் நிறைய இருக்குது. அதுக்கு பெற்றோர்கள் அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அன்பு குழந்தைக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி சொல்லிட்டு போனால் எப்படி இருங்க. அது எப்படி ஒரு வாய்ஸ் கூட இங்கே நீங்கள் எடுக்காமல் எப்படி நாங்கள் உங்களை விடுவோம்? ஏதாவது ஒரு வாய்ஸ் ப்ளீஸ்ண்ணே. இல்லை, வாய்ஸ் கேட்குற மூடில் அவங்க இருக்காங்களான்னு தெரியலையே. சரி, ஒரே ஒரு வாய்ஸ் தான். வைரமுத்து சார் போயிட்டாரா? அப்பாட, அப்போ அவரை மாதிரியே பேசிடுவோம். வைரமுத்து சார் குழந்தையை வாழ்த்தி பேசியிருந்தா, இந்த விழாவின் நாயகன் பச்சை பாலகன் சித்தார்த், மிஸ் மேலே கிரஸ் இருந்தால் உன்னை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தெரியும், உலகமே உன்னை திரும்பி பார்க்கும், பால் புளிக்கும், படுக்கை கசக்கும், பட்டினி கிடந்து பழகுவாய், தபால்காரன் தெய்வமாவான், உன் பிம்பம் பட்டே கண்ணாடி உடையும், இறந்து கொண்டே வாழவும் செய்வாய், வாழ்ந்து கொண்டே சாகவும் செய்வாய். கிறிஸ் மேலே மிஸ் மேலே கிரஸ் இருந்தால் மிஸ் மேலே கிரஸ், பின்னாடி திரிந்தால் காலியாகி விடும் பர்சு, கடைசியில் நீ போக வேண்டிய இடம் ஒரு நர்ஸு. நன்றி, வணக்கம். ஆக்சுவலாக சித்தார்த், ஃபஸ்ட்டு ஹாப்பி பர்த்டே. இன்றைக்கி உங்கள் பிறந்தநாள் கேள்விப்பட்டேன். ஹாப்பி பர்த்டே. அண்டு சான்ஸே இல்லை. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு அந்த ஆல்பம் பார்க்குறப்போ சூப்பராக இருக்குன்னொன்னே பாடுனது யாருன்னு கேட்டு வேற ஒரு பையன் பாடினானா கேட்டேன். இல்லை அவர் தான் பாடினாருனாங்க. சூப்பர், அவரே பாடிக்காரு. இல்லை அது மட்டும் இல்லாமல் எல்லா லாங்குவேஜ்லையும் அவர் தான் பாடியிருக்காரு. 5 லாங்குவேஜ் இது அவர் தான் பாடிக்க சொன்னாங்க. அது சான்ஸ் இல்லை. இது வரைக்கும் நான் நிறைய ஆல்பம்ஸ் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த வயசில் எல்லா லாங்குவேஜ்லையும் இது வரைக்கும் நான் யாரையும் பார்த்ததில்ல. சரி, சித்தார்த் ஒன்றுலாம். சித்தார்த், காட் பிளஸ் யூ. இன்னும் நீங்கள் நிறைய ஆல்பம் பண்ணோம், இன்னும் நல்ல பெரிய பெரிய இடத்துக்கு வரணுன்ட்டு மனசார வாதுறேன். லவ் யூ. ஆனால் லவ் யூண்ணா. ஏன் யாரா இது தெரியல, என் வயசு எடுத்து போடுறேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வர முடியாத சூழல்கள் இருந்தாலும் சில விழாக்களை தவிர்க்கவே கூடாது. காரணம், ஒரு குழந்தை அவனுடைய டேலண்ட். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அவன் வீட்டுக்கு போயிருந்தேன். இவனோட தம்பி ஒருத்தன் இருக்கான். ஆமாம், அவன் மேடையை 2 ஆக்கிடுவான். 2 பேருமே ஹைலி டேலண்டட் பர்சன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த பசங்களுடைய டேலண்ட்டு. அப்போ சத்யா சொன்னாங்க, இந்த மாதிரி அண்ணன் தம்பி டான்ஸ் கற்றுக்கிறான், அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு அதை காமிச்சாங்க. அவன் அந்த வயசுல பயங்கர ஒரு ஆட்டிடியூட் இருந்தது. நல்லா வருவான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்போவே இருந்தது. நிறையா வாழ்த்தினேன் நானுமே. பட் அது வெகு சீக்கிரம் இத்தனை லாங்குவேஜில் ஒரு ஆல்பமாக கொண்டு இறக்குவான் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அது இன்னும் ஃபாஸ்டான ஒரு விஷயம். ரொம்ப அழகாக பண்ணியிருக்கான் அந்த பையன். ஆக்சுவலாக இந்த பையனை நம்ம இப்போ ஆல்பமில் டான்ஸில் பார்த்துட்ருக்குறோம். இன்னும் வெகு சீக்கிரமே அந்த பையனை நம்ம ஆக்டராக பார்ப்போம். அது இன்னும் நிறைய பேரை ஆச்சரியப்படுத்தும் நான் நம்புகிறேன். ஏன்னா அவ்வளோ தூரம் அவங்ககிட்ட ஒரு பெரிய ஸ்டஃப் கொட்டி கிடக்கு. ஸோ நிறைய பேர் வாழ்த்தியிருக்கீங்க, விஐபிஸ் நிறைய பேர் வாழ்த்தியிருக்கீங்க. அந்த வாழ்த்து அத்தனையுமே அந்த பையனுக்கு முழுமையாக போய் சேரணும். அந்த பையனுடைய எதிர்காலம் மிகப்பெரிய பெரிய லெவலில் அமையணும். இந்த சூழ்நிலையில் அது ஆக்டர் டைரக்டருங்கிற முறையில் அந்த பையனை ரொம்ப டெப்த்தாக கவனித்த வரையில்
இந்த நேரத்தில் ஒரு அருமையான வாழ்த்து ஒன்று சொல்லிக்கிறேன். அந்த பையனுடைய எதிர்காலத்தில் தமிழ் சினிமாவுடைய மறக்க முடியாத கதாநாயகனாக இருப்பான் அப்படிங்கிற வாழ்த்துக்களுடன் அந்த உரையை நிறைவேற்றுகிறேன். நன்றி, வணக்கம். கரம்பக்குடி மண்ணிலிருந்து கலையுலகத்தை கட்டியாள ஒரு விதை நெல்லை போல புறப்பட்டிருக்கும் தம்பி சித்தார்த் பன்னீருக்கு முதலில் நல்வாழ்த்துக்கள். சித்தார்த், உங்கள் வீடியோவை, உங்களுடைய ஆல்பத்தை நடிகர் சசிகுமார் சார் பார்த்தாரு. அவர் சார்பாக தான் நான் இங்கே வந்திருக்கேன். அவர் சொன்ன வார்த்தை, இந்த ஆல்பம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலேயே இந்த பையன்கிட்ட தேதி வாங்கி வச்சுக்கோங்க, ஏன்னா அதுக்கப்புறம் பிஸி ஆகிடுவார் பையன் அப்படின்னாரு. அந்த அளவுக்கு அவருக்கு அந்த ஆல்பம் அவ்வளோ பிடிச்சிருச்சு. அதே மாதிரி நடிகர் சூரியன்ட்ட இந்த ஆல்பத்தை காமிச்சோம். அவர் சொன்னது, ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் இந்த பையன் நான் பார்த்துருந்தா இப்போ நான் பண்ணுற படத்துலேயே நான் மிக முக்கிய பாத்திரத்தை கொடுத்துருப்பேன் தம்பிக்கு அப்படின்னாரு. அப்பேற்பட்ட ஒரு எனர்ஜி தம்பிக்கிட்ட. தம்பி சிவகார்த்திகேயன் தொடங்கி இயக்குனர் வினோத் வரைக்குமான பல பேர் தம்பியோட ஆல்பத்தை பார்த்துட்டு கேட்ட கேள்வி, யார் இந்த பையன்? அவ்வளோ எனர்ஜியாக, அவ்வளோ ஆர்வமாக, அவ்வளோ திறமையாக பாடினது மட்டும் இல்லாமல் ஆடினதும் பாடினதுமா அவருடைய அந்த மொத்த அசைவுகளும் அப்படியே கண்ணுக்குள்ளே நிற்கிது. இயல்பு அந்த நிகழ்வுக்கு மகேந்திரன் சார் கூப்பிட்டப்போ அவர் சொல்லினாலும் தவிர்க்க முடியாது. ஆனால் வர்றதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சு. ஏன்னா அந்த நிகழ்வுக்கு கண்டிப்பாக கருணா சார் வருவார்னு எனக்கு தெரியும். ஏன்னா கரிகாலன் சார் இருக்காருன்னா இங்கே கருணா சார் இருக்காருன்னு தெரியும். அவருக்கும் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. அதனால் ஒருவேளை அவர் திட்டக்கூட கூடும் சொல்லிட்டு நான் வர தயங்கினேன். ஆனால் தம்பியோட ஆல்பத்தை பார்த்தப்போ கருணா சார் திட்டினா என்ன, வெட்டினா என்ன, போயிடும் அவசியம். அவ்வளவு சிறப்பாக ஒரு நடனத்தை பார்த்த உடனே நம்ம மனசில் அப்படியே நம்ம வீட்டு புள்ள மாதிரி ஒட்டிக்கிற தன்மை இருக்குது தம்பிக்கிட்ட. நம்மெல்லாம் இருமொழிக்கும் மும்மொழிக்குமே திணறிக்கிட்டு இருக்கிறப்போ 5 மொழிகளில் அசத்தலாக பாடி ஆடி நம்மளுடைய உள்ளத்தை அவ்வளவு ஈர்ப்பாக கவர்ந்திருக்கிற தம்பி புதுக்கோட்டை மண்ணிலிருந்து கண்டிப்பாக பாலிவுட் வரைக்கும் பயணிப்பாருங்கிறத மிக உறுதியாக அறுதியிட்டு சொல்ல முடியும். நம்ம எல்லோரும் தம்பியை ஆசீர்வதித்து அவருடைய அடுத்த கட்ட உச்சத்துக்கும் உயரத்துக்கும் பிரார்த்திப்போம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. அருணாச்சலா பெருமாண்டியப்பா சுயம்பலிங்கசாமி போத்துச்சாமி முத்துக்குட்டுசாமி தன்னாசி மாயாண்டி பேயத்தவா பாசிமலையா ஒண்டி கருப்பா கட்டுவீர கருப்பழகா வாழகுருநாதா உய்யன சக்கப்பா காத்தவராயா காடேஸ்வரா மாந்தியப்பா பொன்னர் சங்கரா செல்வகுமாரா சின்ன வீர பெரிய வீர முன்னோட்டக்காரா இடும்பா குடும்பா காளியம்மா மாரியம்மா முத்துமாரியம்மா அங்காளம்மா குங்காளம்மா அத்தனூரம்மா ஆனூரம்மா வடுப்பூரம்மா பாரியூரம்மா பச்சையம்மா பட்டியம்மா தங்காத்தா செல்லாண்டியம்மா காமாட்சி அம்மா மஸ்ரியாத்தா சேலக்காரி ராக்காட்சி அம்மா எல்லா குலதெய்வங்களும் தம்பி சித்தார்த்தை ஆசீர்வதிக்கணும்னு என்னுடைய மனமாற பழனி ஆண்டவனை பிரார்த்தனை செஞ்சு வாழ்த்துறேன். கல்லினுள் தேரைக்கும் கருப்பை குழந்தைக்கும் அன்னமளிப்பவன் கடவுள். ஒரு கல்லுக்குள்ள இருக்கக்கூடிய தேரைக்கு கூட உணவு கொடுக்கக்கூடியவன் தெய்வம். தாயினுடைய கருவிலே ஒரு கரு உருவாகின்ற பொழுது இந்த பூமியில் எப்படி அவனுக்கான வாழ்க்கை சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறது. அவன் இறைவனின் பிள்ளை, இறை ஆற்றலோடு மேலும் மேலும் சாதனை செய்ய வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்பாக பேசிய சகோதரர் சொன்னார், இருமொழிக்கே தகராறு இருக்கும்போது 5 மொழியை கற்பூரம் போல கற்றுக்கொள்ளக்கூடிய சித்தார்த்து போன்ற குழந்தைகளை உருவாக்குவதற்கு 5 மொழி வேண்டும், 5 மொழி வேண்டும், 5 மொழி வேண்டும். நன்றி, வணக்கம். ஒரு தேர்ந்த நடிகருக்கான அந்த எக்ஸ்பிரஷன், ஒரு சிறந்த டான்ஸருக்கான அந்த உடல் நளினம், ஒரு தேர்ந்த பாடகருக்கான ஒரு குரல் வளம், இது ஒரு 3ஐயும் ஒரு குழந்தை பண்ணுறதுங்கிறது, அதுவும் 5 மொழியில் பாடுறதுங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணியிருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்பத்தில் ஷூட்டிங்கில் கூட நடிச்சிடலாம். ஆனால் அதையே ஸ்டேஜில் ப்ளே பண்ணுறதுங்கிறது, அதுவும் ஒரு தவறு இல்லாமல், நீ நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். நல்ல டான்ஸ் மாஸ்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க, சில பேர் கஷ்டப்பட்டு ஆடுறது தெரியும். ஆனால் அந்த விஜய் சார் மாதிரி ஆட்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆடினாலும் அந்த பேஸில் அந்த கஷ்டமே தெரியாது. அப்படி நல்லா ஆடும்போது அந்த முகத்தை சந்தோஷமாக வச்சுட்டு ஆடுறதுங்கிறது தான் ஒரு சிறந்த டான்ஸருக்கான அறிகுறிம்பாங்க. அந்த வகையில் அவ்வளோ அழகாக ஆடினாலும் அந்த சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடு
தம்பி சித்தார்த்தோட மூஞ்சில் ஒரு அவ்வளோ அழகாக தெரிஞ்சது. தமிழ் சினிமா சார்பாக மரியாதைக்குரிய திரு அண்ணன் கரிகாலன் சத்யா அவருடைய தம்பதிகளுடைய மகன் சித்தார்த்தை தமிழ் சினிமா சார்பாக என்னுடைய வரவேற்புகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கலை உலகில் தமிழ் கலை உலகில் உச்சம் தொட எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இசை ஆல்ப வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். புதுக்கோட்டையிலிருந்து நிறைய சாதனையாளர்கள் எல்லா துறையிலும் சாதித்திருக்கிறார்கள் என்று இங்கே கூறினார்கள். இன்னொரு சாதனையாளர் இப்பொழுது புதுக்கோட்டையிலிருந்து சென்னை வந்திருக்கிறார். அவருடைய சாதனைகளை பார்ப்பதற்காக பல்வேறு திரை பிரபலங்களும் அரசியல் துறை சார்ந்தவர்களும் பல்வேறு முக்கியஸ்தர்களும் இங்கு வருகை தந்து அவரை வாழ்த்தி இருக்கிறார்கள். நானும் அவர்களோடு சேர்ந்து இந்த இளம் வயதில் இவ்வளவு திறமைகளை பெற்றிருக்கிற ஒரு குழந்தையை இன்று பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நான் ஒரு ஆசிரியர் என்ற முறையில் ஒரு குழந்தை இளம் வயதில் நிறைய திறமைகளை அந்த குழந்தை எளிதாக கற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு இந்த சித்தார்த் அவர்கள் ஒரு சான்றாக இருக்கிறார்கள். அதற்காக அவருடைய பெற்றோர்களை பாராட்ட வேண்டும். அருமை சகோதரர் கரிகாலன் அவர்களும் சகோதரி சத்யா அவர்களும் இந்த குழந்தை மீது இவ்வளவு அக்கறை எடுத்து அந்த குழந்தைக்குள் புதிந்து கிடக்கிற திறமைகளை வெளிக்கொணர்ந்திருக்கிறார்கள். இந்த குழந்தை எதிர்காலத்தில் மிகச்சிறந்த சாதனையாளராக வருவார் என்பதற்கு அவருடைய இயல்பான இவ்வளவு பெரிய மேடையை பார்த்து எந்தவித தயக்கமும் இல்லாமல் தன்னுடைய நடனத்தையும் பாட்டையும் இயல்பாக செய்கிற எந்தவித ஒரு தயக்கமும் இல்லாமல் இவ்வளவு பெரிய மேடை, இவ்வளவு பெரிய கூட்டம், இதை பார்த்து எந்தவித தயக்கமும் இல்லாமல் தன்னுடைய நடனத்தையும் பாட்டையும் இயல்பாக செய்கிற அந்த திறமை உண்மையிலேயே ஆச்சரியப்பட வைக்கிறது. அந்த குழந்தை மென்மேலும் நல்ல அந்த குழந்தைக்கு எதிர்காலம் அமைய சாதனையாளராக வர வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த நல்ல நேரத்தில் எல்லோர் மனதிலும் மகிழ்ச்சியாக இருக்கின்ற இந்த நேரத்தில் வருகை வந்துள்ள உங்கள் அத்தனை பேருக்கும் அன்புக்குரிய எனது இனிய நண்பர் கரிகாலன் அவருடைய இந்த விழா என்பதை விட எங்கள் சொந்த இல்ல விழாவாக நினைத்து நாங்களும் ஒரு சொந்தத்திலே இருந்து வாழ்த்துகின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு மற்றற்ற மகிழ்ச்சியும் பெறுகிறோம். இங்கே பேசிய அத்தனை பேரும் சொன்னார்கள், சித்தார்த்தர் திறமையாக பயப்படாமல் எதற்கும் அஞ்சாமல் செய்யக்கூடிய ஒரு சிறப்புக்குரிய நடனமாடக்கூடிய எல்லா வகையான பாசைகளையும் பேசக்கூடிய ஒரு திறமைமிக்க பையன் என்று சொல்லுகின்ற பொழுது எனக்கு ஆச்சரியமாக தெரியவில்லை. ஏனென்றால் 15 ஆண்டு காலமாக நான் கரிகாலனோடு நெருக்கமாக பழகி இருந்திருக்கேன். கரிகாலனுக்குரிய குணம் அத்தனையும் அவனுக்கு இருக்கிறது. எந்த அதிகாரியாக இருந்தாலும் சரி, எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, எல்லோரையும் சமயோஜிதமாக, எஃபிஷியண்டாக, இன்டெலிஜென்ட்டாக பேசக்கூடிய ஒரு திறமை படைத்த அன்பு சோழன் கரிகாலனுடைய பிள்ளைக்கு விதை ஒன்று போட்டு முளை ஒன்று பதிக்காது. அந்த வகையில் ஆச்சரியத்திற்கு ஒன்றுமில்லை. அந்த அளவிற்கு சிறப்புக்குரியவர்கள். புதுக்கோட்டையிலிருந்து திறமையானவர்கள் இங்கே கலைத்துறையிலே நிறைய வந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். புதுக்கோட்டையிலும் முத்துப்பட்டினம் என்கிற ஒரு சிறு கிராமம், ஒரு 10-20 வீடு இருக்கும். அவங்க இந்த தமிழ்நாட்டையே ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா அவன் பையன் ஆடுறதுக்கு ஒன்றும் அதில் குறையே கிடையாது. அந்த அளவுக்கு சிறப்புக்குரியவர்கள் ஒவ்வொருத்தரும். அன்பு சோறு எஸ்ஆர் அண்ணனும் சரி, கரிகாலனுடைய மாமா ரத்னாச்சும் சரி,
எல்லோருமே சமயோஜிதமாக திறமையாக அந்த மண்ணின் வாக்கு என்னமோ தெரியவில்லை, ராசியோ என்னமோ தெரியல, சமயோஜிதமாக அந்த இடத்துல யார்கிட்ட எப்படி பேசணும் என்ன பேசணும் தெரியப்பட்டவர். அதில் பிறந்த பையன் வந்து இப்போ செய்கிறது பெரிய காரியம் இல்லை. இருந்தாலும் அந்த பையனை ஊக்குவித்து அவருடைய மனைவியார் சத்யா அவர்களும் அறிவுபூர்வமாக சில ஸ்கூலில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் சிறப்பாக இந்த பையன் வளர வேண்டும் என்று நான் வாழ்த்திக்கொண்டு, கரிகாலன் நான் சும்மா சொல்லலை, எந்த பாசையாக இருந்தாலும் சரி, இப்போ அசாமில் தொழில் ஆரம்பிச்சிருக்காரு, பாசை தெரியுமான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனை ராஜா, போய் பார்த்துக்கலான்னு சொல்லக்கூடிய ஒரு திறமை மிக்க கரிகாலன் அவர்களுக்கு அவர் பையன் 4-5 பாசையில் பேசுகிறதுல ஒன்றும் பெரிய திறமையான வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த பையன் மேலும் மேலும் வளர்ந்து குடும்பத்தாருக்கும் அவர்கள் உழைத்து ஆசைப்படுகின்ற எண்ணத்தை கடவுள் நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று கூறி, இந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்து செய்த அந்த குழுவிற்கும், இங்கே சிறப்புரை ஆற்றிய சகோதரி அவர்களுக்கும், தொகுப்பு வழங்கிய சகோதரி அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஃபஸ்ட்டு நான் சத்யா அவங்கள பார்க்கும்போது ஒரு எவ்வளோ ஸ்வீட்டான ஒரு லேடி அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு எனக்கு மனசில் பட்டுச்சு. ஏன்னா அவ்வளோ பாசமாக என் கூட வந்து பழகினாங்க, இயல்பாக இருந்தாங்க. அவ்வளோ பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்தால் கூட அவ்வளோ இயல்பாக இருந்தாங்க, ரொம்ப சிம்பிளாக என் கூட பழகினாங்க. அதுலேருந்தே எனக்கு வந்து அவங்களோட பேசுகிறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு அப்போது ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அண்ணா கரிகாலன் அண்ணா பார்க்கும்போது அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கம்பீரமான ஒரு பர்சனை நான் பார்த்தேன். அவரை பார்த்தோன்னே ஒரு தைரியம் அப்படின்னு அந்த மாதிரி இருந்தார். அந்த தைரியமும் அந்த ஸ்வீட்னஸும் கலந்து இன்னைக்கு சித்தார்த்தா வந்து இருக்காங்க அப்படின்றது தான் நான் சொல்ல முடியும். அதே மாதிரி சித்தார்த்தா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன். இப்போ மட்டும் இல்லை, அவங்க அம்மா வந்து எவ்வளோ ஆசைப்பட்டு எவ்வளோ அவங்கள வந்து அவங்களோட டேலண்ட்டை வளர்க்கணும் அப்படின்றது வந்து நான் ஒரு தடவையும் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு காமிச்சிட்டே இருப்பாங்க. நானும் வந்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு குழந்தை மேலே போட்டு அந்த எஃபர்ட்டு போட்டு எப்படி வளர்க்குறாங்கன்றதுலேயே தெரியும். ரொம்ப அந்தளவுக்கு, அதுவும் அந்த குழந்தைக்கு அவ்வளோ ஆர்வம் இருக்குது அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த மேடையில் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா எனக்கு சித்தார்த்தை பார்த்த உடனே சின்ன வயசுலேருந்து நானும் கீர்த்தியும் எங்கள் 2 பேருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா 5 எல்லாமே பாட்டு பாடுவாங்க. சின்ன வயசுலேருந்து எங்கள் கூட தான் டான்ஸ் கிளாஸில் 4 வயசுலேருந்து எங்கள் கூட தான் ஆடிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பாட்டு எங்கள் அம்மா கிட்ட தான் கற்றுக்கிட்டாங்க. பாட்டு, டான்ஸு, காலையில் ஸ்கூல் முடிச்சு வந்த உடனே பாட்டு, அதுக்கப்புறம் டான்ஸு, அதுக்கப்புறம் ஆக்டிங், அதுக்கப்புறம் ஸ்டண்ட் கிளாஸ், இந்த மாதிரி ஜிம்னாஸ்டிக் கிளாஸ் எங்கெங்கேயோ போவாங்க. ஸோ அத்தனை ட்ரம் கிளாஸுக்கும் போவாங்க. அது அத்தனை டேலண்ட்டும் இந்த குழந்தைகிட்ட நான் பார்க்குறேன் அப்படின்றது நான் சொல்லுவேன். அதே மாதிரி அவர் மட்டும் இல்லை, இன்றைக்கி கமல் சார் எடுத்துக்கோங்க. கமல் சாரும் எல்லா விதத்துலேயுமே வந்து அவர் ரொம்ப டேலண்டட். ஆக்டிங்லேயா இருக்கட்டும், சிங்கிங்லேயா இருக்கட்டும், டான்ஸ்லேயா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே டேலண்டட். அதுக்கு அந்த வரிசையில் பார்க்கும்போது தனுஷ், அப்புறம் பிரசாந்த், அந்த மாதிரி பார்க்கும்போது இன்றைக்கி சித்தார்த் கிட்ட நான் அந்த ஆர்வத்தை பார்க்குறேன். அது கற்றுக் கொடுக்கறதுக்கு வந்து இத்தனை மாஸ்டர்ஸ் இருந்தாலுமே பேரண்ட்ஸ் அது வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து கொண்டு போகிறாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து அந்த பெருமை வந்து கரிகாலன் அண்ணனுக்கும் சத்யா அவங்களுக்கும் தான் நான் சொல்லுவேன் நான். ஸோ உங்களோட ஒரு அன்பான ஒரு குணம் வந்து கண்டிப்பாக அந்த குழந்தைக்கும் இருக்குது. அவங்களுக்கு டேலண்ட் கண்டிப்பாக வளருவாங்க, சூப்பர் ஹிட் ஆவாங்க. இதே மேடையில் தான் நானும் கீர்த்தியும் 5 வயசில் கீர்த்தி ஏறினா இதே மேடையில், இந்த மேடையில் ஏறினவங்க எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல். ஃபஸ்ட்டு ஐஸ்வர்யா ராய் வந்து ஏறினாங்க, இங்கே பெரிய ஹீரோயின் ஆகிட்டாங்க. கீர்த்தி வந்து இங்கே நானும் கீர்த்தியும் சேர்ந்து ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் அவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன், அது ஒரு பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனில் வந்து நாங்கள் 2 பேரும் ஆடி இருக்கோம். அவளுக்கு 5 வயசு, எனக்கு வந்து ஒரு 7-8 வயசு இருக்கும். அந்த டைம்லேயே நாங்கள் இந்த ஸ்டேஜில் ஆடிருக்கோம். கண்டிப்பாக இந்த ஸ்டேஜை தொட்டவங்க யாருமே வந்து ஜெயிக்காமல் போனதே கிடையாது அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். அந்த வகையில் ஆண்டவன் கண்டிப்பாக சித்தார்த்துக்கு வந்து நல்ல ஆசீர்வாதமும் எல்லா திறமையும் கொடுப்பாங்க அப்படின்றது நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.
தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்றுன்னு வள்ளுவர் சொல்லுவார். வாழ்த்து இவ்வளவு பெரியவங்களுடைய வாழ்த்து கிடைக்கணுங்கிறதுக்காக தான் எங்கள் வீட்டில் இந்த தினத்தில் இந்த ஆல்பம் சாங்கை ரிலீஸ் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் ஐயா ஒரு கதை சொல்லுவார். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். ரொம்ப சின்ன கதை தான், பயந்துராதீங்க. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அவர் அந்த நாட்டுடைய சிறந்த வீரன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பெரிய குளத்தை வெட்டி முதல்ல பாம்பு விஷச்செடியெல்லாம் போட்டு யார் இந்த குளத்தை நீந்தி கடக்கிறாங்களோ அவன் தான் சிறந்த வீரன், அவனுக்கு 100 ஏக்கர் நிலம் தரேன், வேணாம்னா 1000 ஆடு தரேன், அதுவும் வேணாம்னா ராஜகுமாரி என் பொண்ணையே கட்டித்தரேன் அப்படின்னு சொன்னாராம். இளைஞர்கள்லாம் ஓடி வந்தாங்களாம். ஆனால் அந்த குளத்தை பார்த்தோன்னே எல்லாருக்கும் பயமாகி போச்சான். முதல்ல வாங்குது, பாம்பு போங்குது, எல்லாருக்கும் கைகாலெலாம் நடுங்கி போச்சு. திடீர்னு ஒரு இளைஞன் குதிச்சிருக்கான். குதிச்சு அந்த குளத்தை தாண்டி மேலே வந்துட்டானா. எல்லாரும் கொண்டாடி இருக்கிறாங்க. ராஜாவுக்கு ஒரே மகிழ்ச்சி. நீ தாண்டா வீரன், வாடான் மேலே ஏற்றி சொல்லு, உனக்கு என்ன வேணும்? 100 ஏக்கர் நிலம் வேணுமா? வேணா ராஜா. 1000 ஆடு வேணுமா? இல்லை ராஜா, வேணா ராஜா. இப்போ என் பொண்ணு வேணுமான்னு கேட்டிருக்காரு. இல்லை ராஜா வேணாம்னே ராஜா கோவம் வந்துருச்சான். அப்புறம் என்ன தாண்டா வேணும்? இவன் என்னை தள்ளி விட்டான்னு தெரிஞ்சாகணும் ராஜா அப்படின்னா நான் அந்த போய் அப்படி இன்னைக்கு நிறைய பேர் நிறைய குளங்களில் தள்ளிவிட போடுறாங்க. அப்படி இல்லாமல் சித்தார்த் இந்த வயசில் 5 மொழி, எத்தனை மொழிங்கிறதா இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய பெரிய கேள்வி. அதெல்லாம் கடந்து 5 மொழியில் ரொம்ப இயல்பாக சுலபமாக என்னால் பாடவும் முடியும், அதை நேராக பாடியும் காட்டி நடனமும் ஆடி. எங்கள் கராத்தே மாஸ்டர் ஒரு விஷயம் சொல்லுவார், தற்காப்பு கலை பயிற்சியாளர் என்ன சொல்லுவார்னா, ஒருத்தனுக்கு ஒன்று வேணும்னா அவன் தலையில் எழுதி இருக்கணும்டான்னு சொல்லுவார். ஆனால் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் வேற ஒன்று சொல்கிறார். என் நெற்றியில் யாரோ எழுதி கொண்டிருந்தார்கள், உற்று பார்த்தேன், நான் தான் அப்படிங்கிறார். இவ்வளோ முற்போக்கான வரிகள். உங்கள் நெத்தியில் யாரும் எழுத முடியாது, நீங்கள் தான் எழுதணும். ஆனால் சித்தார்த் நெத்தியில் எங்கள் அண்ணி சத்யா தினந்தோறும் எழுதி கொண்டே இருக்கிறாங்க, இவன் சிறந்த கலைஞனாக வரணும்னு. சித்தார்த் அதை திருத்தி எழுதுறான், நான் ஆகச்சிறந்த கலைஞனாக வருவேன் பாருங்க அப்படின்னு எங்கள் குழந்தை எழுதிக்கிட்டே இருக்கு. பாரதி தான் சொல்லுவான், யாருக்கு மஞ்சோம், எதற்கு மஞ்சோம், எங்கு மஞ்சோம், எப்போது மஞ்சோம்னு. இந்த மேடையில் எவ்வளவு பெரிய 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 மனிதர்கள் வந்திருக்கிறாங்க. எங்கள் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் ஒரு புரட்சியை செஞ்ச எங்கள் விசி சார் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. பல்வேறு இயக்குனர்கள், பல்வேறு கலைஞர்கள், பல்வேறு மேதைகள் இருக்க மேடையில் அவன் இங்கே நின்று மட்டும் தனியாக இசையே இல்லாமல் நடனம் ஆகிட்டு இருக்கு எங்கள் வீட்டு குழந்தை. அந்த குழந்தை இதே போல் பயம் இல்லாமல் ஆஸ்கர் மேடை வரை போக வேண்டும் அன்போடு வாழ்த்துறேன். எங்கள் அன்னைக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும். ஈன்ற பொழுதினும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயின்னு ஒவ்வொரு சான்றோரும் வந்து வாழ்த்து அதை இன்முகத்தோடு கேட்டு மகிழ்கிறாங்க. இந்த மகிழ்ச்சி எங்கள் வீட்டில் எப்போதும் நிலைக்க இறைவனை வேண்டி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.